நம பார்வதீவதயர் மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமானராச பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருடையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சிந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். சாதாரணமாக 1-2 துறைகளில் சிறந்து இருந்தாலே நம்ம பெரிய அறிவாளின்னும் மற்றவர்களெல்லாம் அடிமுட்டாள்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே ஒருத்தர் 11 துறைகளில் சிறந்தவராக இருந்திருக்கார். அதுவும் சாதாரணமானவை அல்ல. முதல்ல அவர் ஒரு பெரும் கல்வியாளர், 2வது பெரும் கவிஞர், 3வது தத்துவ வித்தகர், 4வது பேருரையாளர், 5வது தருக்க நூல் அறிஞர், 6வது இலக்கண கலைஞர், 7வது மொழிபெயர்ப்பு முனைவர், 8வது மாட்சிமிக்க மறுப்புரையாளர், 9வது வேற்றுமையில் ஒற்றுமை போற்றும் வித்தகர், 10வது மொழி தூய்மை போற்றும் விழுமியர். ஒரு நபர் இத்தனை துறைகளில் சிறந்தவராக விளங்குவதே அரிதினும் அரிது. இதுக்கெல்லாம் மணிமுடியாக அவர் ஒரு அருளாளர்னு தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆமாங்க, அவர்தான் திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான முனிவர். விக்ரமசிங்கபுரத்தில் அகத்தியர் மரபில் அவதரித்த ஆனந்த கூத்தர் மயிலம்மை தம்பதியாருக்கு முக்களாலிங்கர் என்னும் பிள்ளை திருநாமத்தோடு அவதரித்தவர். திருவாவடுதுறை ஆதீனத்து 10வது குருமூர்த்திகள் காலத்தில் இளவரசு பட்டத்தில் இருந்த பேரூர் வேலப்பதேசிகர்பால் துறவும் மூவகை தீட்சைகளும் பெற்று அவரையே தன்னுடைய வித்யா குருவாகவும் ஞான குருவாகவும் கொண்டவர். இனி ஒவ்வொரு துறைகளாக அவர் எப்படி சிறந்து விளங்கினார்ங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல அவர் ஒரு பெரும் கல்வியாளர். நம்முடைய சிவஞான சுவாமிகள் 12 சைவ திருமுறைகள், 14 மெய்கண்ட சாத்திரங்கள் முதலியவற்றில் மட்டுமில்லாமல் சங்க இலக்கியங்கள்லையும் வடமொழியில் உள்ள பல்வேறு நூல்கள்லையும் அழுத்தமான புலமையும் தேர்ச்சியும் அக்காலத்தில் வேறு எவருக்கும் வாய்க்காத அளவுக்கு பெற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வைணவம் முதலிய மாற்று சமயங்களையும் நுணுக்கமாக கற்று தேர்ந்திருந்தாங்க. 2வதாக அவர் பெரும் கவிஞர். கல்வியாளர்கள் எல்லாம் கவிஞர் ஆகிறதில்ல, அதே போல கவிஞர்கள் எல்லாம் கல்வியாளராகவும் இருக்க முடியறதில்ல. ஒரே நேரத்தில் 2லையும் தேர்ச்சி பெற்றவங்க ரொம்ப கம்மி. அதிலும் முத்தமிழ் துறையில் முறை போகிய உத்தம கவிஞர்னு பாராட்டப்பட்ட பெரும் சிறப்புக்குரியவர் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அவர் அகிலாண்டேஸ்வரி பதிகம், இளசை பதிற்று பத்தந்தாதி, கச்சி ஆனந்த ருத்ரேச பதிகம், கலசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ், கலசை பதிற்று பத்தந்தாதி, குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ், குளத்தூர் பதிற்று பத்தந்தாதி, சோமேசர் முதுமொழி வெண்பா, திருத்தொண்டர் திருநாமக்கோவை, திருமுல்லை வாயில் அந்தாதி, திருவேகம்பர் அந்தாதி, திருவேகம்பர் ஆனந்த கழிப்பு, பஞ்சாக்கர தேசிக மாலை, காஞ்சி புராணம் முதலிய 14 கவிதை நூல்களை இயற்றியதோட இன்னும் நிறைய தனிப்பாடல்களையும் இயற்றினதாக சொல்லப்படுது. 3வதாக தத்துவ வித்தகர். உலகத்தில் பல நாடுகளில் அந்தந்த இனம் மொழியில் பல்வேறு காலங்களில் பல்வேறு கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் தத்துவ வித்தர்கள் ஆகுவதில்லை. தத்துவ வித்தர்களாக இருந்தவங்க கவிதை எழுத முயற்சி செய்கிறதில்லை. 2ம் தனித்தனியே வேற வேறு துறை, வேற வேறு இயல்பு உடையது. அக்காலத்தில் விளங்கிய எல்லா சமயங்களின் தத்துவங்களையும் கற்று ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து தெளிந்ததோட சைவ சித்தாந்த துறையில் ஒரு பெரும் தனி சூரியனாக திகழ்ந்த பெருமைக்குரியவர் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அவர் சங்கரர், ராமானுஜர், மத்வர் முதலியவர்களின் கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவற்றிலிருந்து சைவ சமயம் எப்படி மேம்பட்டு திகழ்ந்ததுங்கிறத நம்மை போன்றவர்களும் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையில் அவர்களுடைய நூல்களில் அருள் செய்திருப்பதால பெரும் தத்துவ வித்தகராக திகழ்ந்தார். 4வது பேருரையாளர். சிவஞான முனிவர் பெரும் கவிஞராக விளங்கியதோட ஒப்பற்ற பேருரையாளராகவும் திகழ்ந்தார். கவிஞர்கள், நூலாசிரியர்கள் பெரும்பாலும் உரை எழுதுறதில்லை. தெய்வப்புலவர் உலக புதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை இயற்றினார். ஆனால் அவர் அதுக்கு ஒரு உரை எழுதலை. பின்னால் வந்த பரிமேலழகர், மணக்குடவர் முதலியவங்க தான் அதுக்கு உரை செஞ்சாங்க. அதே போல தொல்காப்பியம் என்னும் அரும்பெரும் இலக்கண நூலை இன்றைக்கு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னவே இயற்றினார்னு சொல்லப்படுது. இன்றைக்கு மொழி நூல் அறிஞர்கள் அதை பார்த்து ரொம்ப வியந்து போறாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரியது தொல்காப்பியம். ஆனால் தொல்காப்பியர் அதுக்கு ஒரு உரை எழுதலை. பின்னால் வந்த இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர், சேனாவரையர் முதலியவங்க தான் அதுக்கு எழுதியிருக்காங்க. அந்த வகையில் நம்முடைய சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமர் இயற்றிய சிவஞான போதத்துக்கு அவங்களே மேற்கோள் ஏது உதாரண வெண்பா இதெல்லாம் ஏற்றி இருந்தாலும் அது நம்ம போன்றவங்கெல்லாம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சிற்றுரையும் பேருரையும் இயற்றி தந்த பெரும் கருணையாளர் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அடுத்து தருக்க நூல் அறிஞர். தமிழ் மொழி பல துறைகளில் சிறந்து விளங்கி இருந்தாலும் வடமொழியை போல தருக்க நூல்கள் தமிழில் இருக்கிறதில்ல. தெய்வப்புலவர்
எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு அருளிய குறள்ல தருக்க நூலினை எண், அதாவது லாஜிக்னோ, இலக்கண நூலை எழுத்து, அதாவது கிராமர்னோ நமக்கு குறிப்பிடுகிறார். வடமொழியில இந்திய தருக்க நூல், பௌத்த தருக்க நூல், சமண தருக்க நூல்னு பல நூல்கள் தோன்றியிருந்தாலும் தமிழ்ல அதை போல ஏதும் இல்லை. நம்முடைய இரண்டாவது சந்தான ஆச்சாரியராக விளங்கி தோன்றிய ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் மேற்சொன்ன நூல்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து தனது சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் 14 அழகிய செய்யுள்களில் இதையெல்லாம் விளக்கி சொல்லியிருக்காங்க. நம்முடைய சிவஞான முனிவர் சமய தத்துவ ஆராய்ச்சிக்கு தருக்க நூல் பயிற்சி இன்றியமையாததுங்கிறத நன்கு உணர்ந்து அதை நாமெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்னம்பட்டர் என்னும் வடமொழி பேரறிஞர் இயற்றிய தருக்க சங்கிரக தீபிகை என்னும் நூலுக்கு அன்னம்பட்டியம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு செய்து நமக்கு அருளி செய்திருக்கிறாங்க. நம்முடைய சிவஞான சுவாமிகள் உரை நூல்கள் அனைத்திலையும் தருக்க நூல் மரபு பிறழாமல் நேர்த்தியாக அமைந்திருப்பது அறிஞர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ந்து உணரத்தக்க சிறப்புக்குரியது. சிவஞான முனிவருடைய திறமைகளெல்லாம் இன்னும் அதிகமாக இருப்பதால இந்த பதிவு நீண்ட பதிவாக போகும். அதனால இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்முடைய குருவார பதிவில் பார்க்கலாம். வருகிற 25/4/2026 அன்று சித்திரை ஆயில்யம் சிவஞான சுவாமிகள் முக்தி அடைந்த குருபூசை திருநாள். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய அருளாணையின் வண்ணம் சிவஞான சுவாமிகள் அவதரித்த விக்ரமசிங்கபுரம், அவர்கள் துறவு பூண்ட சுசீந்தரம், அவர்கள் தங்களுடைய குருநாதரோடு தங்கியிருந்து அவருடைய குருநாதர் பேரூர் வேலப்பதேசிகர் முக்தி அடைந்த பேரூர், நெடுநாட்கள் தங்கியிருந்து பாஷ்யம் இயற்றிய காஞ்சிபுரம், சிவஞான முனிவர் முக்தி அடைந்த திருவாவடுதுறைன்னு 5 இடங்கள்ல குருபூசை விழா ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்கு. அந்த நேரத்தில் அங்கங்கே இருக்கிறவங்க அந்தந்த இடங்களில் நடக்கக்கூடிய குருபூசை விழாவில் கலந்துக்கிட்டு சிவஞான முனிவரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு அழைக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதை மகாதேவா.